ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆறாம் வீட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ருணரோக சத்ருஸ்தானம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆறாம் பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஃபைட், அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆறாம் அதிபதி 2ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபேமிலியில் எப்பயுமே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ப்ளஸ் உங்களோட இன்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சண்டை இருக்கும், இல்லை அந்த இன்கமில் ஏறக்குறைய கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா, ஆறாம் அதிபதி 2ல் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பயுமே 6th ஹவுஸ் லார்டு இல்லைனா ஆறாம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஆறாம் அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்காருன்னா, உங்களுக்கு 5ஆம் பாவம் தெரியும். ஃபஸ்ட்டு குழந்தை பாவம் சொல்லுவாங்க 5ஆம் பாவம். அது தவிர பார்த்திங்கன்னா உங்களோட பேஷன், அதே மாதிரி 5ஆம் பாவம் மந்திரங்கள் எல்லாமே வரும். ஸோ இதை சார்ந்து நீங்கள் தேடும்போது பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ பிரச்சனைகள் இந்த சென்ஸ் என்னென்னா, ஆறாம் அதிபதி உங்களுக்கு பிரச்சனைகள் தாண்டி ஒரு விஷயத்தை கொடுப்பார். ஆனால் அந்த பாவத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏங்கிட்டே இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்காரோ, லக்னாதிபதி போய் 6ஆம் வீட்டில் இருக்காரோ, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நாளைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதை சால்வ் பண்ணுறதுன்றது கஷ்டம். இந்த சென்ஸ் என்னென்னா, அது எதனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்றது தெரியாது. ஸோ நமக்கு 3 கர்மா கான்செப்ட் இருக்குது: சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. ஸோ 6th ஹவுஸ் 6ஆம் வீடு நமக்கு பிராரப்த கர்மா வரும். ஸோ பிராரப்த கர்மா மூலமாக நமக்கு ரோகம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதான் வியாதிகள் இருந்ததுன்னா, அது நமக்கு கர்மா கழிச்சிட்டு தான் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ்கள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்டு அதிபதியோட ஒரு ப்ளஸ் என்னென்னா, அவங்க எப்பயுமே சர்வீஸ் ஓரியன்ட் நேச்சர்லேயே இருப்பாங்க. யாருக்காவது சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக ஒரு பார்ட் ஆஃப் கர்மா குறைஞ்சிட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற தாட் இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த வீட்டில், இல்லை லக்னாதிபதி தொடர்பு இருக்க போதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற தாட்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.